அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கஸ்டமர் வந்து எங்கள் ஏரியாவில் வந்துட்டு கருப்பு பாக்ஸை எடுத்துகிட்டு இல்லை வெள்ளை பாக்ஸை எடுத்துகிட்டு கருப்பு பாக்ஸை போடுறது வந்து கம்ப்ளைண்ட் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னாக்க, கருப்பு பாக்ஸு அப்படின்றது இப்போ புதுசாக வந்த ஹெச்டி பாக்ஸு ஒன்று, அது இல்லாமல் எஸ்டி பாக்ஸையும் கொடுத்துருக்காங்க. முந்தைய ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சியில் நடந்தபோது எஸ்டி பாக்ஸும் ஹெச்டி பாக்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் என்னான்னு கேட்டிங்கனாக்கா வந்து ஹெச்டி பாக்ஸ் வந்து அமௌண்ட்டுக்காகவும், எஸ்டி பாக்ஸ் வந்து 2 பாக்ஸுமே வந்து அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. ஒரு விஷயம் இதில் இன்னொன்று என்ன அப்படி கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து இது வந்து ஹெச்டி பாக்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா ஆப்ரேட்டருக்கும் ரிலீவ் பண்ணிட்டாங்க. எல்லா ஆப்ரேட்டரும் வந்து 500 முறையில் ரிலீவ் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சுட்டாங்க. எல்லா ஆப்ரேட்டரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம். அடுத்தபடியாக நம்ம எஸ்டி பாஸ் வந்து கருப்பு கலர் தான், அதுவும் இதே அலைஞ்சில் தான் சின்னதாக இருக்கும். அந்த எஸ்டி பாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வந்து, அவங்க கட்சி சார்பாக உள்ள முக்கியமான ஆப்ரேட்டர்கள், கட்சி சார்ந்தவர்கள், திமுக கட்சி சார்ந்தவங்க, அதில் வந்து முக்கியமான ஸ்டாலினுக்கு முக்கியமானவர்கள் ஆப்ரேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை அவங்க தரப்பில் முக்கியமானவர்கள் வச்சு அந்த எஸ்டி பஸ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. பெரிய ஆப்ரேட்டருக்கு வந்து அந்த எஸ்டி பஸ் கருப்பு பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஆப்ரேட்டருக்கு வந்து எஸ்டி பஸ்ஸு கிடைக்கல, ஹெச்டி பாக்ஸ் ஒன்லி தான் கிடைச்சிது. அதனால தான் வந்து அந்த ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் அந்த எஸ்டி பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் கொடுத்தனால என்னாச்சுனாக்கா, அந்த ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க வந்துட்டு எஸ்டி பஸ் வந்து இருக்குது, அந்த ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த ஒயிட் பாஸ் வந்து கழட்டிட்டு அந்த எஸ்டி பாஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இந்த ஒயிட் பாஸ் ஓடிட்டு இருக்க இடத்துல வந்து ஹெச்டி இல்லை எஸ்டி பாஸ் கருப்பு கலரில் ஒன்று வரும். அந்த கருப்பு பாக்ஸ் போட்டதுனால கட்டாயமாக என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு கருப்பு பாஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி வழிகட்டாயமாக அந்த ஆப்ரேட்டர் வந்து அந்த கருப்பு பாக்ஸு போட்டுட்டாங்க. வெள்ளை பாக்ஸ் எடுத்துட்டு கருப்பு பாக்ஸை போட்டாங்க ஒன்று. அடுத்தபடியாக இன்னொன்று என்னன்னாக்கா வந்து, நாங்கள் வந்து 280 ரூபா கேபிள் பில் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சாத்தியம் இல்லை. ஏன் 280 ரூபா கட்டுறாங்க? அவங்களுக்கு ஏற்ற காஸ்டிங் இருக்கும். அவங்க வந்து கேபிள் கொண்டு வரது அதிகப்படியான செலவினங்கள் ஆகிறதுனால வந்து 280 ரூபாவிலே வசூல் பண்ணுவாங்க. அது விஷயமாக நீங்கள் யாரும் எதுவும் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து எஸ்டி பஸ்ஸு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து பரப்பப்படலை. முக்கியமான ஏரியாவில் மட்டும்தான் அந்த எஸ்டி பஸ்ஸு கருப்பு கலர் பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இப்போது என்னென்னா ஹெச்டி பாக்ஸு கிடைக்கிது. ஆனால் வந்து பேமெண்ட் கட்டி தான் பாக்ஸ் எடுத்தாகணும், கஸ்டமர்கிட்ட வாங்கி ஆகணும். முன்னாடிலாம் வந்து இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்தாங்கன்னா சிறிய தொகையை கட்டினா போதும் அப்படிங்கிற பேர் ஆகிடுச்சு அப்போதைக்கு. ஆனால் இப்போ வந்து பணம் கட்டி தான் எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டால் கவர்மெண்ட்டே லோனு அரேஞ்ச் பண்ணி தராங்க. உங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டர் வந்து எவ்வளோ ஹெச்டி பாக்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பாக்ஸ் எடுத்து ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அந்த ஏரியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை பாக்ஸ் எடுத்துகிட்டு கருப்பு பாக்ஸ் போட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட புது பாக்ஸ் வந்துருச்சு. அதனால தான் வந்து எஸ்டி பாக்ஸ் போடுங்க, அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்லாம் வந்து களை வந்து ஆகிடுச்சு, சீக்கிரமாக அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கும், அதனால சொல்லிட்டு நீங்கள் வந்து புதுசாக அந்த ஹெச்டி பாக்ஸு கருப்பு கலரை போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தனால தான் எல்லா இடத்துலையும் அந்த கருப்பு கலர் ஹெச்டி பாக்ஸ் இல்லை எஸ்டி பாக்ஸை அமைச்சு மாற்றிட்டாங்க. அதுதான் முக்கிய காரணமே.
அதனால் ஆப்ரேட்டர் இல்லை, ஆப்ரேட்டர் ரெடியாக கொடுத்தனால கவலைப்பட தேவையில்ல. கஸ்டமர் வந்து நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான தொய்வுகள் ஏற்பட வேண்டாம். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து கேபிளை பார்க்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம்.